இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்வாரி கோமரசன் குளத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கோயில் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான கோயில். அதாவது வவுனியாலேயே இது கொஞ்சம் ஃபேமஸான கோயில். வந்து சில பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாது. கல்வாரி என்ன? ஓகே. கல்வாரி. ஓகே. இந்த கல்வாரியை பற்றி சில பேருக்கு தெரியாது. ஸோ நான் தெரியாத ஆட்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த வீடியோ நான் காணொலியை போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக வந்து இந்த மாதா இருக்கிறாங்க ஜேசப்பாவை மடியில் வச்சுக்கொண்டு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இதை பற்றி சொல்லணும்டா, இயேசுவை வந்து சிலுவையில் ஏற்றின டைம் வந்து இயேசுக்கு எந்த தண்ணியுமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப தாகமாக இருக்கும்போது யாருமே தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து செத்து போயிடுவார். செத்து சிலுவையில இருந்து கிடைக்கி மாதா அவங்களோட மடியில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த காட்சி தான் அது. அந்த காட்சியோ செத்து மாதா வந்து மடியில் வச்சிருக்கிற வந்து இந்த இறுதி காட்சி வந்து தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த இறுதி காட்சி. ஸோ அந்த கோயில் வந்து மிகவும் பெருசு. ஏன்னா பெரிய மலை, அது மலையில் ஏறித்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. ஸோ இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய மலை, பாறை, எவ்வளோ பெரிய தேசம். ஸோ இதுக்கு மிஞ்சி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தோம்னா இங்கே ஒரு ஜேசப்பா வந்து சிலுவையில் அரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்கள். இங்கே வந்து இயேசு வந்து உயிர் திறக்கிற இடம் வந்து உயிர் துறக்கிற இடமா? அதாவது சிலுவையில் அரைஞ்சா பிறகு உயிர் தழுகிறார். அதான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து இயேசு வந்து உயிர் தெழுந்து வர்றார். அந்த காட்சியை தான் நீங்கள் இந்த இதில் பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்குதுங்க பாருங்கள், நிறைய சிலைகள் இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய மலை, பெரிய காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இதை பற்றி சில விஷயங்கள் புரியாட்டிக்கு உங்களுக்கு இந்த போட்டை பாருங்கள். இந்த போட்டிலேயே சில விஷயங்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதை பார்த்து படித்தும் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். சரியா? சரி வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இயேசு தனது அன்னையிடம் அக்கறை காட்டுகிறார். ஒரு போட் ஒன்று போட்டுருக்குது. ஸோ இப்போ இதை பற்றி என்னதுன்னு பார்க்கலாம். சொல்லுங்கள், இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி சொல்லணும்னா, இயேசு சிலுவையில் அரைஞ்சதுக்கு பிறகு எல்லா மக்களும் வந்து இப்போ நம்ம பார்க்குற மாதிரி அந்த சிலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து இயேசுவா தானே இருப்பார். அப்போ மாதா வந்து நிற்பாங்க. நிற்கும்போது, அன்னையே நீ எதுக்கு கவலைப்படுற, நான் உயிர் தெரியல, நான் எல்லாரோடையுமே தான் இருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி தன்னோட தாய்க்கு அவர் அந்த கடைசி நேரத்துலையும் வந்து அவர் வந்து ஆறுதல் சொல்லுவார். அதுக்கான காட்சி தான் இந்த காட்சி. ஓகே ஓகே. இப்போ தன்னை வந்து ஆறுதல் சொல்கிற காட்சி தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற சிலையா? அவரோட அம்மாவுக்கு அவர் வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து ஆறுதல் சொல்லுவார். சரி சரி சரி. ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமாங்க. அங்கேயும் ஒரு சிலை இருக்குது. ஸோ நாம் இந்த படியால் தான் வந்து நாங்கள் இந்த படியால் தான் போகிறோம். ஸோ இப்போ வாங்க நாங்கள் போவோம் தங்கி கீழே. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இன்னொரு சிலை இருக்குது. ஸோ இது 11ஆம் நிலை என்று போட்டிருக்காங்க. இதை பற்றி கேட்போம். இதை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்து இயேசுவை மட்டுமே வந்து கல்லறையில் வந்து சிலுவையில் வந்து அறையப்படலை. அவரோட சேர்ந்து இன்னும் 2 குற்றவாளிகள்லாம் அறையப்பட்டாங்க. அப்போ அவர் வந்து அவ்வளவு கஷ்டத்துலேயும் அவருக்கு பக்கத்துலேயும் அவரை மாதிரியே குற்றம் செய்தவங்களை வந்து சிலுவையில் அப்படி அரைஞ்சி வச்சுருவாங்க. அதனால் அவங்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லுவார் அவ்வளோ கஷ்டத்துலையும். சரி சரி. ஸோ அவரையும் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, அவளை சேர்ந்து 2 குற்றவாளியும் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் தனக்கு மட்டும் ஆறுதல் சொல்லாமல் அதில் இருக்கிற 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அப்படியா? திரும்ப வருவார்ன்னு சொல்லி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது அங்கே இன்னொரு சிலை இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இவ்வளோ தூரம் ஏறி வரணும், எவ்வளோ உயரத்தில் இருக்குது இந்த கல்வாரி மலை. ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். இதில் வந்து 10ஆம் நிலையண்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது இயேசுவை வந்து சிலுவையில் அரைகிறாங்க போகிறோடக்கு. ஸோ அதை பார்ப்போம். இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து இயேசுவை சிலுவையில் அறைய கட்டளையிட்டதுக்கு பிறகு அவர் கையில் காலெல்லாம் ஆணி அடிக்கிற காட்சி தான் அது. ரொம்ப பழங்கால கல்வாரினால எல்லாம் வந்து சிலை எல்லாம் வந்து அழிஞ்சு போற கட்டத்துல இருக்குது. இங்க இருக்கவங்க தான் இனி வந்து புனரமைப்பு செய்யணும். சரி சரி சரி. இயேசு வந்து சிலுவையில் அறையிற காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு காட்சியாக அப்படி நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விடங்க வீடியோ காணொலி எடுக்கிறண்டாலும் இங்கே வந்து வடிவாக காணொலி எடுத்து வடிவாக போடலாம். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆக்கண்ட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்களாக வீடியோ எடுத்து நீங்களாக போடலாம். ஓகேயா? வாங்க அடுத்த பக்கத்தை பார்க்கலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசப்பா வந்து சிலுவையில் அரைச்சி கொண்டு போனது, கஷ்டப்படுத்தினது, கொடுமைப்படுத்தினது எல்லாமே இங்கே சில மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய காடு, சொல்லவே இயலாது, சொல்ல வார்த்தையே இல்லை இங்கே. ஓகே, அவர் தோளில் வந்து சிலுவையை சுமக்க விட்டது வந்து அந்த சிலை தான். ஊரையே சுற்ற விட்டுருக்குறாங்க சிலுவையே தோளில் சுமந்து கொண்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போடுவீங்க, அப்படி இருக்குது இடமும். அப்படி சரியான அமைதி. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இடத்தை பார்த்தா சொல்லிங்க எங்கேயோ காட்டில் நிற்கிறேன், ஆனால் காட்டில் இல்லைப்பா, ஒரு கோயிலில் நிற்கிறோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ அந்த பாதை அதால் தான் ஏறி போனாங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இதால் இறங்கி போகணும். நாங்கள் மலைக்கு மேலே ஏறி வந்தாங்க, இப்போ கீழே இறங்கி போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சிலை இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏற்ற ரெடி ஆகுறாங்களா? அப்படியா? இல்லை, இது வந்து ஜீசஸுக்கு வந்து சிலுவையை வந்து நீ சுமக்க தான் வேணும் அப்படின்ட்டு காவலாளி வந்து உத்தரவு விடுவார். ஓகே, சுமக்க தான் காவலாளி உத்தரவு விடுறார். ஓகே, இப்படித்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இப்படியே நிறைய சிலை இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, வந்து கும்பிடுங்க, நேற்று வைங்க, நினைச்செல்லாம் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கல்வாரி மலையில் நிற்கிறோம். இந்த ஏசப்பா வந்து பிறந்தலேருந்து இறந்தது மட்டும் ஒரு சிலையாக வந்து செதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ சிலையாக வந்து உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுமெண்டா, இந்த இடம் எங்கே இருக்குது? கோமரசங்குளம், வவுனியா. வவுனியாவில் வந்து கோமரசங்குளத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கல்வாரி மலைக்கு நீங்கள் வரலாம். ஸோ இது வந்து காடு, அதாவது மலைக்கு மேலே காடெல்லாம் வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து சிலைகளை வச்சு சிற்பம் மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த சிலையில் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இதுக்கு மிஞ்சி நீங்கள் வீடியோ ஏதாச்சும் எடுக்கிறேன்னா மறக்காமல் கல்வாரி மலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கள் எல்லாம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே கோயிலில் வந்து திருவிழாக்கள் நடக்கிறது. திருவிழா இப்போ பார்த்தீங்கன்னா சனம் குறைவு. இப்போ திருவிழா மட்டும் வந்தீங்கன்னா சனம் வந்து நிறைய சனம் இருக்குது. ஸோ நீங்கள் திருவிழா மட்டும் வந்தீங்கன்னா பார்க்கவே இல்லாது, அப்படி சனமாக இருக்குது. இப்போ வந்து திருவிழா இல்லாதபடியாக சனம் மனம் குறைவாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வீடியோ ஏதாச்சும் காணொலி ஏதாச்சும் எடுக்கிறேன்டா, உங்கள் ஃபேமிலியோட வரேன்டா, இந்த கல்வாரி மலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வாரி மலைக்கு வந்து நீங்கள் நேர்த்தி வச்சு நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நேர்த்திகள் இருந்துச்சுண்டா, எங்கேயும் போகணுமெண்டா, வெளிநாடு போகணுமெண்டா வந்து கும்பிடுங்க கல்வாரி மலைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.